12ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க? அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க முதல்ல ராகு பகவான் இருக்காரு. நிறைய பேர் ஃபாரின் போவீங்க. செலவு பண்ணி எனக்கு வேணும்லாம் வாங்கும்போது திடீர்னு என்ன பண்ணுவேன், பெரிய லெவல்ல கடனாகி லைட்டா ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சூரியன் 12ஆம் பாவம் என்ன பண்ணுவான், மார்ச் மாசம் 15ஆம் தேதி வரைக்கும் இந்த மோட்ச விரயஸ்தானத்துல இருக்கான். அப்பாக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குங்க. மார்ச் மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் உங்க சுயஸ்தானத்துல போறார். சுயஸ்தானத்துல வந்த பின்னாடி என்னுடைய ஆளுமை அதிகமாகுது, என்னுடைய ஆக்கப்பூர்வமான சிந்தனை அதிகமாகுது. நான் என்ன யோசிக்கணும் அதை செய்யணும்னு பிளான் பண்றேன், கரெக்டா செய்யறேன். என்னோட எனர்ஜி லெவல் ட்ரெமெண்டஸா இருக்கு. செவ்வாய் பகவான் இருக்கான் 12ஆம் பாவத்துல. ஒரு இடம் வாங்கி ரெஜிஸ்டர் பண்றது, ஒரு பிளாட்ஸ் வாங்கி ரெஜிஸ்டர் பண்றது, ஒரு விவசாய நிலம் வாங்கி ரெஜிஸ்டர் பண்றது, இப்படி ஏதோ ஒரு பூமி சார்ந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அம்மன் அருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, சதுர்கிரக சேர்க்கை. 4 கிரகங்கள் பாத்தீங்கன்னா கும்பத்துல சஞ்சாரம் பண்றாங்க. கும்பத்துக்கு பயிற்சியாகி கும்பத்திலே சஞ்சாரம் பண்றாங்க. ஏறக்குறைய மார்ச் மாசம் முழுவதும் அப்படின்னு சொல்லலாம். இந்த சதுர்கிரக சேர்க்கை நிறைய ராசிகளுக்கு நிறைய நற்பலன்கள் அப்படின்றது கொடுக்கதான் போகுது. அது மட்டும் இல்லைங்க, சுக்கிர பகவான் எப்பயுமே பாத்தீங்கன்னா சுக்கிரன் உச்சமடையக்கூடிய வீடு மீனம். ஆக மீனத்துல போய் அமர்றாரு. மார்ச் மாசம் முழுசும் சுக்கிரன் மீனத்துல உச்சம் பெற்று அமர்ந்து எல்லா ராசிகளுக்கும் நற்பலன்கள் அப்படின்றது கொடுக்கதான் போறாரு. ஆக உங்க ராசிக்கு என்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போறாரு? மீன ராசி அன்பர்கள், கும்பத்துல 4 கிரகங்கள் சேர்க்கை, சதுர்கிரக யோகம் கும்பத்தில். கும்பம் உங்களுக்கு என்ன பாவம்? 12ஆம் பாவம். 12ஆம் பாவம் அப்படின்றது என்ன சொல்லுவாங்க? அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க முதல்ல ராகு பகவான் இருக்காரு. நிறைய பேர் ஃபாரின் போவீங்க. ஃபாரின் டூருக்காக போகலாம், வேலை நிமித்தமா போகலாம், இல்ல பிசினஸ் ஓரியன்டா போகலாம். ஏதோ ஒரு ரீசனுக்காக ஃபாரின் போறதுக்கான பிராப்தம் நிறைய பேருக்கு உண்டு. நல்லா சாப்பிடுவீங்க, நல்லா தூங்குவீங்க. ராகு 12ஆம் பாவம். எனக்கு என்னென்னலாம் வேணும்னு ஆசைப்பட்டேன் அத்தனையும் வாங்குவேன். ரொம்ப சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, பெண்களா இருக்கீங்க அப்படின்னா எனக்கு நிறைய காஸ்மெட்டிக்ஸ் வாங்கணும்னு ஆசைங்க. அதுவும் இம்போர்ட்டட் காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் வாங்கணும்னு ஆசை. அந்த இம்போர்ட்டட் காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் வாங்குவீங்க. நான் ஷாப்பிங் போய் நிறைய சில்க் சாரீஸ் வாங்கணும்னு ஆசை, டிசைனர் சாரீஸ் வாங்கணும்னு ஆசை, வாங்குவீங்க. எனக்கு ஒரு லக்ஸரியஸ் கார் வாங்கணும்னு ஆசை, வாங்குவீங்க. எனக்கு ஒரு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு போஷான ஒரு ஏரியால ஒரு பிளாட் வாங்கணும்னு ஆசை, வாங்குவீங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம் ஆசைப்படுவீங்க. அதுல ஒரு சிலதாவது வாங்குவீங்க. அதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை. மைனஸ் என்ன இருக்கு? 12ஆம் பாவத்துல ராகு. நான் செலவு பண்ணி எனக்கு வேணும்லாம் வாங்கும்போது திடீர்னு என்ன பண்ணுவேன், பெரிய லெவல்ல கடனாகி லைட்டா ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. செலவு பண்ணும்போது அனலைஸ் பண்ணுங்க. பின்னாடி நம்மளால டியூ கட்டுறதுக்கு வழியும் வாய்ப்பும் இருக்குன்னா நம்ம தாராளமா பாத்தீங்கன்னா கடன் வாங்கி செலவு பண்ணலாம். இல்லையா, ஒரு விஷயத்த வாங்கும்போது இது நம்மளுக்கு தேவைதானா, இது இருந்தாதான் நம்ம வாழ்க்கையில நம்மளோட ஜீவனம்ன்றது ஓடுமா, இது இல்லைனாலும் பரவாயில்லையா, இல்ல என்னோட சந்தோஷத்துக்காக நான் செலவு பண்றேன், தாராளமா பண்ணுங்க. அனலைஸ் பண்ணிட்டு செலவு பண்ணுங்க. உங்களுக்கு வசதி இருக்கு அப்படின்னா இதை பத்தி கவலைப்பட வேண்டியதே இல்லை. எவ்வளவு நாளும் செலவு பண்ணுங்க. சந்தோஷம், நம்ம சந்தோஷம் நம்மளுக்கு பிரதானம் அப்படின்னு சொல்லலாம். சரி, இப்ப 12ஆம் பாவ ராகுனால பிளஸும் சொல்லிட்டேன், மைனஸும் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் சூரியன் 12ஆம் பாவம். சூரியன் 12ஆம் பாவம் என்ன பண்ணுவான், மார்ச் மாசம் 15ஆம் தேதி வரைக்கும் இந்த மோட்ச விரயஸ்தானத்துல இருக்கான். அப்பாக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்குங்க. அப்பாக்கு பாத்தீங்கன்னா நல்லாவே இருந்தாருங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா ஹார்ட் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போயிட்டு அப்பாக்கு ஸ்டண்ட் வைக்கிறதுல கொஞ்சம் செலவாயிடுச்சு அப்படின்ற மாதிரி அமைப்பு. மாமனாருக்கு இதே மாதிரி வருது, செலவாயிடுச்சு அப்படின்ற மாதிரி அமைப்பு. புரியுதுங்களா? அதே மாதிரி நான் கார் ஓட்டிட்டு போனேன், சீட் பெல்ட் போடலைங்க, எனக்கு ஒரு ஃபைன் கட்டிட்டேன், கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஃபைன் கட்டினேன் அப்படின்ற ஒரு அமைப்பு. சிம்பிள், பெருசா யோசிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்ல. மார்ச் மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் சூரியன் உங்க சுயஸ்தானத்துல போறார். சுயஸ்தானத்துல வந்த பின்னாடி என்னுடைய ஆளுமை அதிகமாகுது, என்னுடைய ஆக்கப்பூர்வமான சிந்தனை அதிகமாகுது. நான் என்ன யோசிக்கணும் அதை செய்யணும்னு பிளான் பண்றேன், கரெக்டா செய்யறேன். என்னோட எனர்ஜி லெவல் ட்ரெமெண்டஸா இருக்கு அப்படின்ற ஒரு அமைப்பு. மைனஸ் ஏதாவது இருக்கா? ரொம்ப ஈகோ வரும். அந்த ஈகோ மட்டும் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்லது. சரி, அதுக்கு அடுத்து யாருக்கா? செவ்வாய் பகவான் இருக்கான் 12ஆம் பாவத்துல. ஒரு இடம் வாங்கி ரெஜிஸ்டர் பண்றது, ஒரு பிளாட்ஸ் வாங்கி ரெஜிஸ்டர் பண்றது, ஒரு விவசாய நிலம் வாங்கி ரெஜிஸ்டர் பண்றது, இப்படி ஏதோ ஒரு பூமி சார்ந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. நம்ம பூர்வீகம் அண்ணன் தம்பிங்கிட்ட சொத்து தகராறு, சொத்து பிரச்சனை, 4 பேரை வச்சு பஞ்சாயத்து பண்ணி சண்டை போட்டு அதை ரெஜிஸ்டர் பண்றதுக்கான வாய்ப்பும் உண்டு. சண்டை போடுறீங்க அப்படின் போது பெரிய லெவல்ல சண்டை போட்டு வேணாம். இன்னைக்கு வேணாம்னு நினைக்கக்கூடிய உறவு கூட நாளைக்கு வேணும்னு நினைக்கலாம். அப்போ ஒரு மத்தியஸ்தர்களை வச்சு பஞ்சாயத்து பண்ணி சுமூகமா முடிச்சுக்கிறது நல்லது. புரியுதுங்களா? கோவத்தை தவிர்த்துருங்க. சரி, அதுக்கப்புறம் 12ஆம் பாவத்துல புதன். அயன சயன போஜன மோட்ச விரயஸ்தானத்துல புதன். புதன் என்ன பண்ணுவான், நல்லா சாப்பிடணும்னு தோணும், நல்லா தூங்கணும்னு தோணும், லைஃபை என்ஜாய் பண்ணணும்னு தோணும். மாற்றம் ஒன்றே மாறாதது இப்படி நினைக்கக்கூடியவன் தான் புதன் பகவான்.
என்னுடைய அவுட்லுக்கை மாத்திக்கணும்னு தோணும். அது சார்ந்து நான் நிறைய செலவு அப்படின்றது பண்ணுவேன். நான் கொஞ்சம் கம்ஃபர்ட்டா வாழணும்னு தோணும். எனக்கு டூ வீலர் பிடிக்கல. நான் வந்து கார் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த காரையும் நான் வந்து பாருங்க நிறைய டாக்டிக்ஸ் யூஸ் பண்ணேன். எந்த காரு ரொம்ப மைலேஜ் கொடுக்குது அனலைஸ் பண்றேன். எந்த கார் வந்து பாத்தீங்கன்னா ரோடு கிரிப் ஜாஸ்தி இருக்கு, எந்த காரு மெயின்டெனன்ஸ் கம்மி, எந்த காரு மைலேஜ் நிறைய கொடுக்குது, இப்படி நிறைய அனலைஸ் பண்ணி ஒரு கார் வாங்கினேன். இப்படி நிறைய அனலைஸ் பண்ணி ஒரு வீடு வாங்கினேன். இப்படி நிறைய அனலைஸ் பண்ணி ஒரு டூ வீலர் வாங்கினேன். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் யார் கொடுப்பா அப்படின்னா புதன் கொடுப்பா. ஒரு விரயம், அந்த விரயத்துல நிறைய அனலைஸ் பண்ணி அந்த விரயத்தை ரொம்ப சீப்பா சுப விரயமா நான் முடிச்சேன் அப்படின்ற ஒரு அமைப்பு. புரியுதுங்களா? ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பாருங்க, உங்களுக்கு சுயஸ்தானம், அதாவது மீனத்துல வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன், உங்களோட சுயஸ்தானத்திலேயே சுக்கிரன் பொதுவா உச்சம் பெற்று அமர்ந்திருக்கான். மீனத்துல சுக்கிரன் உச்சம் தானே. ஆக உங்க சுயஸ்தானத்துல சுக்கிரன் உச்சம் பெற்று அமர்ந்திருக்கிறா அப்படின்ற பட்சத்துல என்ன தோணுவீங்க அப்படின்னா, இவ்வளவு நாள் நான் கஷ்டப்பட்டது எதுக்கு? நான் ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கணும்னு ஆசைப்படுறேன். சோ நான் கம்ஃபர்ட்டா இருக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டு அதுக்கான வேலைகளை நான் செய்யறேன். அதுக்கும் மேல என்ன நான் மாத்திக்கணும்னு ஆசைப்படுறேன். செல்ஃப் க்ரூமிங் அப்படின்றது பண்ணுவீங்க. நான் ஆல்ரெடி மீனத்துல பிறந்திருக்கேன். அதிர்ஷ்டமான ஒரு ராசி தான். என் லைஃப்ல ஒரு பகுதியில ஒரு பகுதி நான் அதிர்ஷ்டமா தான் இருப்பேன். பொதுவா மீனம் வந்து கம்ஃபர்ட்டா வாழணும்னு ஆசைப்படுவாங்க. குரு ராசி அதிபனா இருந்தாலும் சுக்கிரன் உச்சமடையக்கூடிய ராசி அப்படின்றதுனால லைஃப்ல எல்லா கம்ஃபர்ட்டும் வேணும். ஹாப்பியா இருக்கணும். டூர் போகணும். நிறைய வந்து பாத்தீங்கன்னா என்ஜாய் பண்ணணும், டிராவல் பண்ணணும், இப்படி எல்லாம் ஆசைப்படக்கூடிய ஒரு ராசி தான் மீனம். அவங்களுக்கு வந்து வீட்டோடவே இருக்காங்க அப்படின்னா நிறைய பேருக்கு பிடிக்காது. கொஞ்சம் வசதி இருக்குன்னா கூட நம்ம வெளியே சுத்தலாம். அட்லீஸ்ட் ஒரு 6 மாசத்துக்கு, அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு முறையாவது நம்ம வந்து வெளியே போகலாம், லைஃப் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்லாம் தோணும். நியாயமான ஒரு ஆசை தான். அப்படிப்பட்டவங்க இப்ப என்ன தோணும் அப்படின்னா, நம்ம அழகுபடுத்திக்கணும், செல்ஃப் க்ரூமிங் பண்ணிக்கணும், நம்மளோட அவுட்லுக்கை மாத்திக்கணும். நம்ம முதலே நல்லா தான் இருக்கும், இப்ப இன்னும் கொஞ்சம் நம்மள பிளசண்டா ஆக்கிக்கணும். உதாரணத்துக்கு ஒரு பெரிய கன்சர்ன்ல வேலை செய்யற லேடிஸா இருக்காங்க அப்படின்னா, இவ்வளவு நாள் அவங்க வந்து பாருங்க ரொம்ப ட்ரெடிஷ்னலி தான் அவங்க ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்க. இப்ப அவங்கள பாக்கிறதுக்கு நிறைய ஃபாரின் கிளைண்ட்ஸ் வராங்க. அபிஷியலி நிறைய மீட்டிங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஃபாரின் கிளைண்ட்ஸோட இருக்கு. அப்ப நம்ம பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல போற மாதிரி இருக்கு. அப்ப சாரி எல்லாம் போட்டுட்டு போறது பெருசா கம்ஃபர்ட்டா இல்ல. அப்ப இந்த காலகட்டம் நான் வந்து பாருங்க ஒரு ஜீன் போடணும், நல்ல ஒரு ஷர்ட்ஸ் போடணும், நல்ல ஒரு ஹேர் கட் பண்ணணும் அப்படின்லாம் தோணும். அங்கெல்லாம் அப்படி போனாதான் நல்லா இருக்கு. அப்ப என்னோட வேலை நிமித்தமா, என்னுடைய தொழில நான் சக்சஸ் ஆகிறதுக்காக என்னோட அவுட்லுக்கை நான் மாத்திக்கிறேன். இல்ல எனக்கே பிடிச்சிருக்கு. இவ்வளவு நாள் வெஸ்டர்னைஸ்ட், இவ்வளவு நாள் வந்து பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனா இருக்கு. இப்ப வெஸ்டர்னைஸ்டா ஆகணும்னு நினைச்சேன். சோ நான் வந்து பாருங்க நல்ல ஹேர் கட் பண்ணிக்கிறேன், நல்ல கலரிங் பண்ணிக்கிறேன், என்னென்ன மாத்திக்கிறேன், என்னென்ன செல்ஃப் க்ரூமிங் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம். அதே மாதிரி என்னை நான் பதப்படுத்தி கொண்டேன், என்னை நான் பக்குவப்படுத்தி கொண்டேன். என்கிட்ட இருக்க நிறைய நல்ல கேரக்டர்ஸ் இருக்கு, அதை இன்னும் கொஞ்சம் பிளசண்டா மாத்திக்கினேன், என்னோட ஆட்டிடியூட மாத்திக்கினேன், என்னோட பிஹேவியரை மாத்திக்கினேன். இப்படி நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா மீனராசி அன்பர்கள் செய்வாங்க. இது செய்யலாமா அப்படின்னா தாராளமா செய்யலாம். உங்களுக்கே தெரியும், எது வந்து அனலைஸ் பண்ணி எது செஞ்சாலும் அனலைஸ் பண்ணி செய்யக்கூடிய பர்சனாலிட்டிஸ் தான் நீங்க. இந்த காலகட்டம் இது உங்களுக்கு கரெக்ட் அப்படின்னா தாராளமா செய்யுங்க. இந்த மாதிரி செய்யறதுக்கான எக்ஸாக்டான காலகட்டம் இந்த மார்ச் மாசம் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு மேல பொதுவா இப்போ ஜென்ம சனியில இருக்கீங்க அப்படின் போது குழப்பம் வரும். செய்யலாமா வேணாமா? ரொம்ப தெளிவான பர்சனாலிட்டிஸ் மீனம். கழுவுற மீன்ல நழுவுற மீனா இருக்கவங்க, வாழ்க்கையில எதிர்நீச்சல் போட்டு சாதிக்கக்கூடியவங்க இந்த காலகட்டம் தோணும். இப்படி நம்ம மாத்திக்கிறது தப்பாயிடுமா? 4 பேர் என்ன சொல்லுவாங்க? செய்யலாமா வேணாமா? அப்படின்ற ஒரு குழப்பம் இருக்கும். அந்த குழப்பமும் வேண்டாம். உங்களுக்கு பிடிச்சிருக்கா நீங்க தாராளமா செய்யுங்க. மத்தவங்களை பத்தி கவலைப்படணும் அப்படின்ற அவசியமே இல்லை. ஆக மீனராசி அன்பர்கள் இந்த மார்ச் மாசம் எக்ஸலண்டா இருக்கு. சின்ன சின்ன விஷயத்துல கவனமா இருங்க. முக்கியமா மனரீதியான குழப்பத்துல கொஞ்சம் கவனமா இருக்கீங்க. பெருசா குழம்பவே வேண்டாம். எது நீங்க ஸ்டிக் ஆன் பண்ணிட்டீங்களோ அதை கடைசி வரைக்கும் ஸ்டிக் ஆன் பண்ணிக்கோங்க. நல்லதா இருந்தா டோன்ட் வரி. வாழ்த்துக்கள். இப்ப நான் சொன்னது வந்து பாருங்க உங்க ராசிக்கான பொதுவான பலன்கள். இப்ப இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கோங்க, வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கீங்க. நாங்க வந்து பாருங்க வீடு கட்டலாம்னு ரொம்ப நாளா வந்து முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். வீடு கட்டுறதுக்கான எந்த சாத்தியக்கூறும் இல்லை. குடும்பத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு. இந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த மாதமாவது நிவர்த்தி ஆகுமா ஆகாதா அப்படின்ற கேள்வியா இருந்தாலும், பிள்ளைங்களுக்கு வயது வந்து பாத்தீங்கன்னா 40, 39, 45 அப்படின்னு ஆயிடுச்சு. இப்ப வரைக்கும் திருமணம் கூடி வரல. திருமணம் கூடி வர்றதுக்கான வழி இருக்கா இல்லையா? இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் ஒரு குடும்பத்திலயும் இருக்கதான் செய்யுது. அந்த மாதிரி உங்க குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை இருக்கு அப்படின்னா அதுக்கு தீர்வு தெரியுமா அப்படின்னா நம்மளோட சுய ஜாதகம் தான் அதுக்கு தீர்வு. நம்மளோட சுய ஜாதகம் பார்த்தா ரொம்ப தெளிவா என்ன பிரச்சனைகள் இருக்கு, அந்த பிரச்சனைகள் தீர்வு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியும். ஆக அந்த மாதிரி உங்க சுய ஜாதகத்தை நீங்க பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா, நான் பேசிட்டு இருக்கும் போது என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.